முதலாவது ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ நான் போன முறை வீடியோவில் பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் அது எந்த விதமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. இப்போது நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரியான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் 2024 இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவதுக்கோ அல்லது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு கட்டுரை எழுதுறதுக்கான ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கும்போது அது அப்படியே செய்கிறது தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுல மல்டிமீடியாவில் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐனுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்முடைய வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இன்னுமே கூட நிறைய ஹியூமன் எஃபர்ட் அதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வருகிற நாட்களில் இந்த ஏஐ மூலமாக அந்த மல்டிமீடியாவில் வீடியோ, ஆடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே அதிகமாக ஆட்டோமேட் பண்ணப்படும். இந்த மாதிரி முழுக்க ஆட்டோமேட்டிக் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது முதலாவது ஆங்கிலத்தில் தான் வரும் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மற்ற மொழிகளுக்கும் விரிவாக்கப்படும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டப்பிங் பண்ணுறது, இந்த ரெண்டுமே 2024 மிக அதிகமான வளர்ச்சி அடையும். நாம் ஒரு மொழியில் பேசி வீடியோ போடும்போது அந்த வீடியோ ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்முடைய சைட்லேருந்து இல்லாமல் நாம் வேற ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாய்ஸே அந்த வீடியோவில் வர்ற மாதிரி நம்மளால் மல்டி லாங்குவேஜில் வீடியோ கிரியேட் பண்ணக்கூடிய அந்த நிலை எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. நம்ம ஏற்கனவே ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி இது எல்லாமே நமக்கு ஃபீல்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபேஸ்புக், கூகுள், ஆப்பிள் இவங்க எல்லாமே இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியில், விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான டிவைசஸ் அவங்க தயாரித்து அது ஏற்கனவே மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிவைசஸ் எல்லாமே பெரிய பெரிய டிவைசஸ், பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இந்த டிவைசஸ் ரீச் ஆகலை. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி செக்டாரில் இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு டிவைஸ் ரொம்ப அதிகமாக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்குது. எக்ஸ்ரியல் மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன கம்பெனிஸ் நம்ம சாதாரணமாக தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய அதே டிசைனில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை, ஆக்மெண்டட் ரியாலிட்டியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை மிக சுருக்கமாக அதை சுருக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டிவைஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் கொடுக்குற அந்த பெரிய டிவைஸ் அளவுக்கு பவர்ஃபுல்லானது இல்லை தான். ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லான டிவைஸ் யாருக்கு வேணும்? அதை வச்சு யாரும் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இந்த சாதாரண டிவைஸ் நம்ம கண்ணில் போட்டுட்டு நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, நம்முடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயை USB-C மூலமாக ஜஸ்ட் அந்த ஒரு ஒயர் மூலமாக அந்த கண்ணாடியில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 120 இன்ச் ஸ்க்ரீன் சைஸில் அந்த டிஸ்பிளேயை கொண்டு வருது. இது எந்த காலத்தை நினைவூட்டுது அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் வீட்டில் கேசட் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சோனி வாக்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அந்த வாக்மேன் வந்தபோது சும்மா கையடக்கமான ஒரு இதில் அந்த கேசட்டை போட்டு காதில் பாட்டுகளை கேட்டுட்டு போன அந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான காலம். ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் பாட்டு கேட்டாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றினதே இந்த சோனியினுடைய வாக்மேன் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் எத்தனையோ கம்பெனிகள் இந்த மாதிரி கைக்கடக்கமான கேசட் பிளேயரை தயாரித்து கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம எப்போவுமே அதை எப்படி அழைச்சோம் அப்படின்னா வாக்மேன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சோம். இந்த வாக்மேனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதனுடைய போர்ட்டபிலிட்டி தான். எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா டிஜிட்டல் ஆனதுக்கப்புறமா நம்ம MP3 பிளேயர்ஸ் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ மொபைலில் நம்ம ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த AR டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கண்ணாடி. இந்த கண்ணாடி எடுத்து நம்ம கண்ணில் மாட்டினா போதும், நம்முடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ஒரு 120 இன்ச்சில் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பல நேரங்களில் இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிவைஸாக பயன்படுத்துறதுக்கான மிக அரிய ஒரு வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த டிவைஸ் மக்கள் மத்தியில் மிக அதிகமான தாக்கத்தை ஏற்கனவே ஏற்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அதனால பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இந்த டிவைசஸ் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான டிவைசஸை சாதாரணமாக நம்முடைய கைகளில் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது. அதனுடைய பேர் தமிழ் குடும்பம். ஜாயின் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.